கொள்ளலாம். நாம் சுண்டைக்காய் குழம்பு செய்வதற்கு இந்த அளவு புளியை ஒரு அரை மணி நேரம் ஊற வைத்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் சுண்டைக்காயை நன்றாக கழுவி எடுத்துக்கொண்டு நாம் இடி உருளில் போட்டு இடித்து மோரில் சேர்க்க வேண்டும். இந்த அளவு இடித்து நாம் மோரில் ஊறவிட வேண்டும். இப்படி அனைத்து சுண்டைக்காயும் நாம் இடித்து சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் அனைத்து சுண்டைக்காயும் இப்படி மோரில் போட்டு ஒரு 10 நிமிடம் ஊறவிட வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், நம் சுண்டைக்காய் குழம்பிற்கு ஒரு பெரிய வெங்காயம், 10 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி எடுத்து விடலாம். நாம் கடாயில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி விடலாம். நாம் சுண்டைக்காய் குழம்பிற்கு எண்ணெய் சற்று அதிகமாக ஊற்றினால் டேஸ்டியாக இருக்கும். எண்ணெய் காயவும் கடுகு, உளுந்து, ஜீரகம், நம்ம அரை ஸ்பூன் வெந்தயமும் சேர்த்து விடலாம். அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள். நாம் வெங்காயத்தை சேர்த்து விடலாம். வெங்காயத்துடன் பூண்டு, பச்சை மிளகாயும் சேர்த்து விடலாம். நாம் கறிவேப்பிலை சிறிது சேர்த்து விடலாம். நாம் குழம்பிற்கு தேவையான தூள் உப்பை சேர்த்து விடலாம். வெங்காயம் நன்றாக வதங்கவும் நாம் ஊற வைத்த சுண்டைக்காயை சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு வெங்காயம் வதங்கவும் நாம் ஊற வைத்த சுண்டைக்காயை சேர்த்து விடலாம். நம் சுண்டைக்காயை நன்றாக மிதமான தீயில் ஒரு 5 நிமிடம் வேக வைத்து விடலாம். நம் சுண்டைக்காய் குழம்பு இப்படி ஒரு கடாயில் செய்தால்தான் மிக டேஸ்டியாக இருக்கும். சுண்டைக்காய் இந்த அளவு நிறம் மாறி வரவும் நாம் நறுக்கிய தக்காளி பழம் ஒன்றை சேர்த்து விடலாம். தக்காளி நன்றாக மசிந்து வரும் வரை நாம் வேக வைக்க வேண்டும். நாம் சுண்டைக்காயை இப்படி நன்றாக வதக்கினால்தான் அதன் கசப்பு தன்மை போய்விடும். ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி நன்றாக